ரொம்ப காலத்துக்கு முன்னாடி போர் நடந்தது. பாண்டவ சகோதரர்கள் அதுல ஜெயிச்சாங்க. ஆனா அவங்க மனசுல சந்தோஷம் இல்ல. மத்தவங்களுக்காக அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. லார்ட் சிவா கிட்ட நாம மன்னிப்பு கேட்போம். யுதிஷ்டிரா இப்படித்தான் தம்பிகள்கிட்ட சொன்னார். அவங்க மவுண்ட் கைலாஷ் நோக்கி நடந்தாங்க. குளிர்ச்சியான மலைகள் மேலே ஏறிப் போனாங்க. லார்ட் சிவாவை மனசார வேண்டினாங்க. ஆனா சாமி முன்னாடி வரல. திடீர்னு ஒரு பெரிய காளை வந்தது. அது வேகமா அவங்களை நோக்கி வந்தது. பலசாலியான பீமா அதைத் தடுத்தார். காளையோட பீமா சண்டை போட்டார். பீமா அதை கெட்டியா பிடிச்சுக்கிட்டார். அப்போ ஒரு மாயம் நடந்தது கண்ணா. அந்த காளை பிரகாசமா ஜொலிச்சது. திடீர்னு ஒரு சிவலிங்காவா மாறிடுச்சு. உடனே லார்ட் சிவா அங்கே வந்தார். பாண்டவர்களை அவர் அன்போட பார்த்தார். அவங்க கஷ்டத்தை அவர் புரிஞ்சுகிட்டார். நிம்மதி தேடுறது தப்பு இல்ல சொன்னார். லார்ட் சிவா அவங்களுக்கு ஆசி கொடுத்தார். பாண்டவர்கள் மனசு ரொம்ப லேசானது. இந்த மாயம் நடந்த இடம் கேதார்நாத் டெம்பிள். மக்கள் அங்கே நிம்மதிக்காக போறாங்க. நேர்மையா இருந்தா அமைதி கண்டிப்பா வரும்.